ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, எல்லா இடங்களிலும் கோலமூட்ட நாரதரும் காட்டி கொடுக்க எட்டப்படும் பிரித்து வைக்க சகுனியும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா உடனே கிளம்பணுமா? அப்புறம் என்ன சும்மாவாமா ஒர்க்குனா? சும்மா ஒன்றும் மேனேஜர் போஸ்டிங் எடுத்து அப்படியே கையில நீட்டிட மாட்டாங்க. அதுக்குன்னு அவங்க வந்துட்டு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு 5 days அங்கிருந்து நான் ட்ரைனிங்ல இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். அதுக்கு இல்லடா, அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ என்னவோ தெரியல, தங்க வைக்கிறதெல்லாம். அதெல்லாம் கம்பெனில இருந்தே ப்ரொவைட் பண்றேன்ட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை சரிங்களா? டேய், இப்ப எதுக்குடா அம்மா கிட்ட கத்துற? எதையா இருந்தாலும் பொறுமையா சொல்லு. அவங்க உன் மேல இருக்க பாசத்தினால தானே அப்படி பேசுறாங்க. உடனே அப்படியே வந்துருவியே, எனக்கு இந்த மாதிரி மேனேஜர் போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னோடனே உனக்கு வயிற்றுச்சலா இருக்குமே. யார் சொன்னா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னா வயிற்றுச்சல் படுறதுக்கு? அப்படியெல்லாம் நான் ஒன்றும் வயிற்றுச்சல் படலை. அம்மா உன் மேல இருக்கிற அன்புலையும் பாசத்துலையும் சொல்றாங்க. அதுக்கு நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினா அப்புறம் அம்மா கஷ்டப்பட மாட்டாங்களா? இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னடா இருக்கு? போய் இருக்க போறது நான் தான். அங்க இருக்கிறதுக்கு எல்லாமே கம்பெனில இருந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் எது கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? அதுவும் இல்லாம சாப்பாடு எது எனக்கு பிடிக்கலன்னா அங்க ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு, அங்க போயிட்டு நான் சாப்பிட்டுக்க போறேன். இதுல என்னமா இருக்க போகுது? டே, ஹோட்டல் சாப்பாடு ஒரு சில நேரம் ஒத்துக்காதடா, அதனாலதான் சொல்றேன். அம்மா, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கெரியர்ல நான் என்னோட கோலை அச்சீவ் பண்ணணும், அது மட்டும்தான். அதுக்காக யார் எப்படி போனாலும் அதை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். இங்க பாருங்கப்பா, வேணும்னே என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். நான் இப்பதான் மீட்டிங் போகணும், எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, நான் எப்படி பண்ண போறேன்னு நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்றதா இல்ல இப்படி என்கிட்ட சண்டைக்கு வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்கதை நான் சொல்லவா? ஓகே ஓகே, லீவ் இட். ஓகே, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான், அவ்வளவுதான். ஓகேவா? என் பாரு, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு போது அது எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த வாய்ப்பு கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமா, உலகத்திலே இவன் மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ற மாதிரியும் வேற எவனுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதே இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். பெருமை பீத்த கலையன். சரிப்பா, ஓகே விடு. சரியா? ஒர்க்கில் நல்லபடியாக பண்ணு. ஏதாவது தேவைனாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. ஓகேவா? அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேப்பா. காஞ்சனா, என்னுடைய பர்ஸில் ஒரு 2000 ரூபா இருக்கும், அதை எடுத்துட்டு வா. பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, என்கிட்ட இருக்கு. நான் ஏதாவது எமர்ஜென்சி தேவைன்னா? என்கிட்ட இருக்குப்பா, இல்லைன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். சரியா? நான் வேணா அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், எனக்கு ஃபோனில் வேணா மாற்றி விட்டுருங்க. அதானே, எச்சு கையில் காக்கா ஓட்ட மாட்டான். கையில் இருக்க காசு அப்படியே வச்சுக்க, செலவு பண்ணுற மாதிரி வச்சுக்க வேண்டியது. பேங்க்கில் அப்பா மாற்றி விட்டா அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்க வேண்டியது. எவ்வளோ கெட்டான்னா. என்னடா, பைக்லயா இப்ப பஸ்லயா? அம்மா, நான் அங்கே பைக்கில் தாம்மா போகணும். அதுவும் இல்லாமல் அங்கே போயிட்டு 5 days நான் ஸ்டே பண்ணணும். எங்கேயாவது வெளியே போகிறது வைக்கிறதுனா நான் யார்கிட்டன்னு போயிட்டு பைக் கேட்கறது? இல்லை ஆட்டோவுக்கு அங்கே இங்கேன்னு அலையணும்னா எவ்வளோ சார்ஜ் ஆகும்? நல்ல நாள்லேயே ஓசியிலே மங்களம் பாடிடுவான். இதில் என்ன சொல்லவா வேணும்? அதனால நான் பைக் எடுத்துட்டு தான் போகிறேன். டே, இவனுக்கு அன்னைக்கே அவன் பஸ்ஸில் போயிட்டு வந்தவன் தானே, என்னமோ பஸ்லேயே போகாதவன் மாதிரி பேசுகிறீங்க. அவனுக்கு ஒழுங்காக பைக்கும் ஓட்ட தெரியறதில்ல, ஒன்றும் ஓட்ட தெரியறதில்ல. அப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே வச்சுட்டு போனால் அவன் என்கிட்டாவது விட்டுட்டு தான் இருப்பான். அதனால நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். பாய். நேர நேரத்துக்கு சாப்பிட்றா, ஃபோன் பண்ணு. சரியா? ஓகேம்மா. மா. என்னடா? ஏம்மா, அவன் மதிக்கிறானா? எதுக்குமா அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்க? என்னமோ உலகத்துல இவன் மட்டும்தான் இந்த வேலைக்கு போற மாதிரி, நம்மளாம் இந்த மாதிரி வேலையை பண்ணது இல்லாத மாதிரி தான் நடிச்சுட்டு தெரியறான். டேய், உன் அண்ணன்டா, ஏன்டா இப்படி பேசுற? அப்புறம் அவன் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்குது? என்னமோ உலகத்திலே இவன் மட்டும்தான் இதுல இருக்க மாதிரியும். நீ எவ்வளவு அன்பா பேசுற, ஆனா அவன் அதை புரிஞ்சுக்கிறானா? உன்னை மூஞ்சில் அடிச்ச மாதிரி தானே பேசுறான். அப்புறம் கோவம் வராதா எனக்கு? உன்னை போய் தாங்கிட்டு உட்காந்துருக்க. டேய், நீங்க என் பிள்ளைங்கடா. உங்ககிட்ட நான் கோவப்பட்டு என்னத்தை சாதிக்க போறேன், என்னத்தை கடைசி காலத்துல கொண்டுட்டு போறேன்? அப்படிலாம் பேசாத. படுபாவி, வேணும்னே பைக் எடுத்துட்டு போறான். நான் இருந்தா ஓட்டிடுவேன் அப்படின்னு. இனி 5 நாளைக்கு பஸ்ல போகணுமா? ஐயா, மருமக ஏற்கனவே நேற்று கடை வியாபாரமே இல்லைன்னு ஏதோ கவலையிலேயே இருக்குது. கொஞ்சம் ஒரு 2-3 நாளாவது அங்கே இருந்துட்டு வாங்க. சரியா? போனோடனே ஒடியாராம. ஏன்னா அப்போதான் கொஞ்சமாவது மனசும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்.
அதுவும் இல்லாம அவங்க அண்ணன் குடும்பத்தெல்லாம் பார்த்தா மருமவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா சரிங்கப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பையனுக்கு வேற பரீட்சை இருக்கு, இல்லைன்னா நான் கூட வருவேன். அவங்க வேற கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க வந்துருங்கன்னாங்க. அப்புறம் என்னப்பா பண்றது, அவனுக்கு படிப்புன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தான் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவனாவது படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசையே. எத்தனையோ பேர்கிட்ட நான் கூலி வேலை பார்த்து எத்தனையோ பேர் என்னை அடிமை மாதிரி நடத்தியிருக்காங்கப்பா. என் பையனுக்கு அப்படி ஒரு நிலைமை என்னைக்கு வந்துடக்கூடாது. அவன் தலை நிமிர்ந்து இருக்கணும். ஒருத்தருக்கும் படிப்பு மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையை உயர்த்தும். அந்த மாதிரி என் பையனையும் 4 பேர் பெருமையா பேசணும். யாருமே இந்த பாரு இவன் பெத்த பையனா இருந்தா எப்படி வச்சுக்குவான், அவன் பொண்டாட்டியோட புள்ள தானே, அதனால பாரு அவனை படிக்காம ஆக்கி எப்படி ஆக்கி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு எவனும் ஒரு நாள் கூட கை நீட்டி பேசிடக்கூடாதுப்பா. நான் கஷ்டப்படுறது இல்லைன்னா எனக்கு மட்டும் ஆசையா அவனை இங்க விட்டுட்டு போகணும்னு. படிப்புப்பா, படிப்பு தான் முக்கியம். மாமா. மடி கிளம்பியாச்சா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க மாமா. ஏமா அவங்கள நமக்கு ஏகப்பட்டது செஞ்சுருக்காங்க. நம்ம கடை வைக்கிறதுக்கு கூட கடை வைக்கிறோம் இந்த மாதிரின்னு சொன்னப்போ கூட அவ்வளோ தூரம் வந்து இந்த சின்ன கடைக்கு கூட பார்க்காம இந்த அடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் மோதிரம் எதுவும் அந்த தம்பிக்கு வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா? சரிங்க மாமா. என்ன வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்கோம், தங்கம் விற்கிற வேலைக்கு என்ன பண்றது, இருந்தாலும் நமக்கு செய்யறவங்களுக்கு செஞ்சாகணும். அதுவும் இல்லாம நமக்கா இருக்கட்டும் அங்க ராணி குடும்பத்துக்கா இருக்கட்டும் எல்லாம் அம்புட்டு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சிடணும்லமா? சரிங்க மாமா, அதெல்லாம் நான் செஞ்சிடறேன். அப்புறம் இங்க கடை இந்த மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு நினைச்சு எதை பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இங்க இருந்தீங்கன்னா எதையாவது நீ யோசிச்சுக்கிட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு அங்க இருந்துட்டு வாங்கன்னு அனுப்புறது. அங்கேயும் போயிட்டு இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சரிங்க மாமா. சரி சரின்னு சொல்லிட்டு அங்க போய் அதை எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. போனோமா நல்லா 3 நாளைக்கு சந்தோஷமா குடும்பத்தோட இருந்துட்டு வந்தோமான்னு இருக்கணும். எது நடந்தாலும் பாத்துக்கலாம். சரிங்க மாமா. டேய் தம்பி, மருமவ என்ன கேக்குதோ அதை வாங்கி கொடு, எதையும் வாங்கி கொடுக்காம இருக்காம. ஏன்பா மொத்த காசுமே உங்க மருமவ கிட்ட தான் இருக்கு. உங்க மருமவளா பார்த்துதான் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். நீங்க என்னைய வாங்கி கொடுன்றீங்க. என்னங்க? ஏண்டா தம்பி, பொண்டாட்டி கிட்ட காசை கொடுத்துவிட்டு அவகிட்ட இருந்து 5க்கும் 10க்கும் கேட்டு வாங்குறதுல அது ஒரு தனி சந்தோஷம்டா. உங்க ஆத்தா இருக்கும்போது அந்த காலத்துல எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? மொத்த சம்பளத்தையும் கொண்டு போய் அவ கையில கொடுத்து அவ ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்துட்டு என்ன இவ்வளவு கம்மியா இருக்குது அப்படி இப்படின்னு சண்டை போடுவா. அப்படி இருந்தும் ஏதாவது நாளைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னு வையி, அதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு, இவ்வளோ போதும் அப்படின்னு சிக்கனமா குடும்பம் நடத்தணும்னு அவ்வளோ பண்ணுனா. கடைசியில அவ சிக்கனம் எங்கிட்ட போய் முடிஞ்சுது. ஆனா நம்ம மருமகிட்ட கொடுத்து வாங்கும்போதா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி கிட்ட கொடுத்து வாங்கும்போதா இருந்தாலும் சரி, அம்மா கிட்ட கொடுத்து வாங்கும்போதாலும் சரி, அவங்க சந்தோஷத்தோட கொடுப்பாங்க பாரு. அதுலயும் அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், பரவாயில்ல நம்ம புருஷன் நம்ம கையிலேருந்து 10 ரூபா வாங்கிட்டு போறாரு, நம்ம பையன் நம்ம கையிலேருந்து 10 ரூபா வாங்கிட்டு போறான் அப்படின்னு வாங்கிட்டு போற காசு நல்லபடியா பெருகும். சரியா? அதுக்காக தான் பொண்ணுங்கள்ட்ட கொடுத்து வாங்க சொல்றேன். சரிப்பா சரிப்பா, சும்மாவே உங்க மருமவளை தூக்கி தலையில வச்சுக்குவீங்க, இப்ப சொல்லவா வேணும்? ஆமா, எத்தனை வருஷம் நம்ம வாடகை வீட்டுல கடந்தோம், வாடகை கட்டிக்கிட்டு இருந்தோம். என் மருமவ நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் தான் கடை வச்சோம். இந்த இப்ப வரைக்கும் அந்த புள்ள வாடகை கூட கேட்டது கிடையாது. வாடகை இல்லாம ஏதோ சொந்த வீடு கணக்கா இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வீடு கட்டிக்கிட்டோம். இம்புட்டும் என் மருமவ வந்து யோகம் தான். என் மருமவ ராசிக்காரி இல்லையா? அப்ப என் மருமவளை தானே தூக்கி தலைமாட்டில் வைக்க முடியும். சரிதான் சரிதான், நீங்க உங்க மருமவளை விட்டு கொடுக்குற ஆள் இல்ல. மணி ஆயிடுச்சு, பையனை பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம். ஆமா மாமா, அரவிந்த் வேற நாங்க இல்லைன்னா அழுதுட்டு வேற இருப்பான். கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அவன் எங்க கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட தான் அதிக நேரமே இருக்கான். நீங்க பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு. அதான் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பையன் என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது, வேணும்னா தோசை ஊற்றி எதுவும் கொடுத்துருங்க. குழம்பு இப்போதைக்கு வச்சுட்டேன். நாளைக்கு வெங்காய தொக்கு, பூண்டு தொக்கு, அப்புறம் பாவக்காய் தொக்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். சோறு மட்டும் வடிச்சுக்கோங்க, அந்த தொக்கெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க. சரிம்மா. அப்பா, பையனுக்கு கறி எதுவும் வாங்கி கொடுங்க, அவன் நல்லா கறி சாப்பிடுவான். அப்புறம் டெய்லியும் 2 முட்டை அவனுக்கு அவிச்சு கொடுத்துருங்க.
ம் சரிடா சரி போயிட்டு வரோம். அமுதா வாங்க போலாம். ரகு டே ரகு டே ரகு ஏ ரகு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஏ ரகு சின்ன மாமா வாங்க, ஏன் வெளியே நிக்கிறீங்க? ஏன் உள்ள வரக்கூடாத? ஏன்னா முறப்பாடு எதுவும் இருக்குதா? உள்ள வரத விட்டுவிட்டு வெளியே நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அட ஏத்தான் நீ வேற என்ன முறப்பாடு வேலை ஆத்தான். என்ன வேலை அப்படி? ரேஷன் கடையில அரிசி பருப்பு போடுறாங்க, அதான் போய் வாங்கிட்டு வரலான்னு தான். ரேஷன்ல அரிசி பருப்பு போடுறாங்களா? சரி சரி, நான்லாம் முந்தானத்தையே வாங்கிட்டேன். காசு இல்லம்மா, அதான் வாங்கின காசு இல்லை, அதனால தான் வாங்காம விட்டாச்சு. இன்னைக்கு விட்டோம்னா அப்புறம் மாச கடைசி அது இதுன்னு சொல்லிட்டு ஜாமான் இல்லாம ஆக்கி போடுவாங்க ரேஷன் கடையில. அதனாலதான் சரி வாங்கிடுவோன்ட்டு தான் வந்தேன். ரகு இல்லையா வீட்டுல? குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இருங்க கூப்பிடுறேன். ஏங்க சின்ன மாமா வந்திருக்காங்க. என்னத்தா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆமாண்ணே, அங்கே வேற தோட்டத்தில் வேலை கிடக்குது, அதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீ தோட்டத்துக்கு கிளம்புறேன். என்ன வேலைக்கா? இல்லத்தா இன்னைக்கு ரேஷன் கடையில அரிசி பருப்பு போடுறாங்க, அதனால அங்க போறதுனால இன்னைக்கு வேலை இல்ல. என்ன சித்தப்பு உள்ள வர வேண்டியதானே, ஏன் வெளியே நின்றுகிட்டு இருக்க? உள்ள வந்தா மருமக சாப்பிட சொல்லி சோத்தை போட்டு வச்சிரும், அதெல்லாம் மணி ஆகி போயிடும், குழப்பத்த வேலையாயிடும். இன்னைக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போகணும், அரிசி பருப்பெல்லாம் வாங்கணும், அதான் கூலி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது உமா கடையில வேலை பார்த்தோம்ல, கூலி 2000 ரூபாய் தாரணிய எங்க? ஐயோ இந்த சித்தப்பாவுக்கு வேற நான் என்னத்த சொல்றது. சித்தப்பு கேட்டேன், அந்த புள்ள கொஞ்சம் மலுப்புதா. ஆமா சித்தப்பு, அன்னைக்கு வேலை செஞ்சோம்ல, வேலை செஞ்சுட்டு அந்த புள்ள சொன்னுச்சு வீட்டுக்கு வாங்கினே வாங்கிக்கலான்னுச்சு. வீட்டுக்கு போனா அண்ணே இன்னைக்கு எப்படின்னே தர முடியும், அதனால நீங்க நாளைக்கு கடை திறக்கிற அன்னைக்கு வாங்கிக்கோங்க, இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரோன்னுச்சு. சரி கடை திறந்த அன்னைக்கு காலையிலே போனா அது என்ன சொல்லுது, என்னண்ணே கடை திறந்து இன்னைக்கு கூட்டமா இருக்குது, நான் இங்கேயே வந்து பார்க்க முடியாது வைக்க முடியாது அப்படின்னுச்சு. வீட்டுக்கு வாங்க வாங்கிக்கலான்னுச்சு. சரின்னு ராத்திரி வீட்டுக்கு போனா வீடு பூட்டி கிடந்துச்சு. சரி காலையில வில்லனையா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி ஆக்கெல்லாம் போனேன். போயிட்டு எங்கம்மா காசு அப்படின்னா, என்னண்ணே உங்க காசு என்ன ஓடியா போகுது அப்படி இப்படின்னு பேசுது. நான் நினைச்சுக்கிட்டேன் இதுகிட்ட இருந்தெல்லாம் காசு வாங்க முடியாது போல இருக்கு, போய் தொலையிட்டோம் அப்படின்னு விட்டுவிட்டேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அம்புட்டு வேலையும் பார்த்து கூலி கொடுக்கலன்னா எப்படி? ஐயோ சித்தப்பு உனக்கு 2000 தானே தரணும், நான் தாரேன் சரியா? ஏண்டா என்ன தர்மத்துக்கு வந்து வேலை பார்ப்பாங்களா? ஏன் இந்த பிள்ளை எங்கேயாவது போய் வேலை பார்த்துட்டு இப்படி கூலி தராம இருந்தா கம்முன்னு இருக்குமா? இதுல நியாயமாவா இருக்குது? யார் யாருக்கு விடணும் யார் யாருக்கு விடக்கூடாதுன்னு இல்ல, தம்படியோ புடிச்சு வாங்கிட்டு வர வேண்டியதானடா. என்ன நேற்று தான் ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி பிரின்னு சொல்லிட்டு தானே வியாபாரம் பண்ணுச்சு. ஏன் காசு இல்லையாமா? அதான் பாருத்தா கொஞ்சமா மனசாட்சி வேணாம். சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல தெரியுமா, குடிக்க ஒரு தண்ணி கூட கொடுக்கல. நாங்களே கை காசு போட்டு எல்லாம் ஒரு டீ தண்ணி கூட வாங்கி குடிச்சு நாங்களே எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஓலைய பின்னி அதை கட்டி அடுப்பு போட்டு யாரெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க? 8000 பக்கம் கூலியை பேசி போட்டு இப்ப காசே கொடுக்கலன்னா மனசாட்சி வேண்டாமா? அவ எப்பயுமே அப்படித்தான். எங்க நம்ம சொல்றதை கேக்குறாரு, முந்திக்கிட்டுல ஓடுறாரு. ஆட நீங்க வேற அந்த மஞ்சளாக்கிட்டையும் 20000 வாங்கிட்டு இப்படிதான் அவளை அலக்கழிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அவளும் தினந்தோறும் வந்து ஏமா காசு கொடுங்கம்மா, வீட்டில் பிரச்சனையா இருக்கு, காசு கொடுங்கம்மா பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி பார்த்தா ஒன்றும் நடக்கல. உடனே என்ன பண்ணிட்டா, ஆடை 2 குட்டியை தூக்கிட்டு போயிட்டா. என்ன வேணாலும் பார்த்துக்கடி, எனக்கு 20000 காசு கொடுத்து நீ ஆட்டைக்குட்டியை வாங்கிக்கேன்னு. அப்புறம் எங்கிட்ட புரட்டி கிரட்டி 2000 கொடுத்து அதுக்கப்புறம் ஆட்டை தூக்கிட்டு வந்தா இவ. அப்படி இவகிட்ட எல்லாம் அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். அதான் பாருமா, மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடாத போல இருக்கு, புடிச்சு புடுங்கினாலும் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. நம்மளாம் ஒரு ஊருக்காரவங்க சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாளை பின்ன மூஞ்சில முழிக்க முடியாதுன்னு தானே பொறுத்து போறோம். இது அந்த பிள்ளைக்கு தொக்கா போயிருச்சு போல இருக்குது. ரகு முதல்ல மாதிரி இருக்கணும், அப்படிலாம் இருந்தா ஒரு வார்த்தை பேசுவாளாம், கத்தி எடுத்து துரத்துன்னு துரத்தி போடுவான். பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பேர பிள்ளைங்க ஆயிடுச்சு, இன்னமும் சண்டியத்தனம் பண்ணக்கூடாதுன்னு அவெல்லாம் பொறுமையா போய்கிட்டு இருக்கான். அது தொக்கா போயிடுச்சு. என்னம்மா இது இப்படி பண்றாளுங்க? என்னடே பண்றது, அவளுக்கு அந்த ஆட்டம் தான் ஆடுறாளுங்க. கேட்கறதுக்கு யார் இருக்கா? யாராவது போய் பேச முடியுமா, வைக்க முடியுமா? சபா உட்கார்றதுக்கு கொஞ்ச நேரம் கூட நேரம் இல்லப்பா. காலையில விறுவிறுன்னு வாராங்கப்பா, குவியறாங்க. இட்லியா கூடு, அதை கூடு, இதை கூடுன்னு.
இந்த தொழிலை முதல்ல தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நல்ல வேலை வியாபாரத்தை பார்த்துருக்கலாம். அப்பெல்லாம் விட்டுப்புட்டோம். இப்போ கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது? இப்போ வேலை பார்க்கலான்னு பார்த்தா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த இது ஆயிடுச்சுன்னா அடுத்து வேலை வேற பண்ணணும். ஏ பூமாரி, பாத்திரத்தை ஒழுங்கா தேய்ச்சி விளக்கு. அங்கங்க அழுக்கு அப்படியே விட்டுருந்துச்சுன்னு வையி, நம்ம பாட்டுக்கு எதையாவது ஒன்று ஊற்றி வச்சோம் கெட்டு போயிடும். அடப்போ அம்மாயி, என்னால பாத்திரம் உட்காந்து விளக்கவே முடியல, கையெல்லாம் வலிக்குது. அப்படிதான் வலிக்கும், என்ன பண்றது? எனக்கு உடம்பு முடிஞ்சதுன்னா நான் செய்யலாம் வைக்கலாம். நானே வயசான கட்டை. இந்த உங்க ஆத்தாக்காரி எத்தனை மணிக்கு போனா ஜாமான் வாங்கிட்டு வரேன், இலைக்கட்டு வாங்கிட்டு வரேன், முடிஞ்சு போச்சுன்னு இன்ன வரைக்கும் ஆளை காண. அவ வந்துதான் இனி எல்லாம் பண்ணணும் வைக்கணும். ஐயோ, தேய்க்கவே முடியல, கையெல்லாம் வலிக்குது. அப்படிதான் வலிக்கும், என்ன பண்றது? அடப்போ அம்மாயி, இப்படியும் தேய்ச்சி பார்த்தா தானே அந்த வலி வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். இப்படியே இதை தேய்ச்சி கழுவுறேன்னா நாளைக்கு எப்படி நான் பள்ளிக்கூடம் போய் எழுத முடியும்? பேனா பிடிச்சே எழுத முடியாது. ஐயோ, கையெல்லாம் வலிக்குது. அட கடவுளே, இப்படி போய் பாத்திரத்தை வச்சு விளக்க வைக்கிறாங்களே. ஏம்மா வாங்க தலைவரே, வாங்க. என்ன வேணும்? இல்லம்மா, என்ன புள்ளைய போட்டு இப்படி விளக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க உக்காந்துக்கிட்டு? ஐயோ, ஏன் தலைவரே அதை கேட்குறீங்க? நம்மளால இந்த அடுப்பை ஊதி சமையலே செய்ய முடியல. இதில் இப்போ தான் குழம்ப தாளிச்சு விட்டுட்டு இந்த அடுப்பில் எல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ தான் வந்து உக்காந்தேன். அவள் தான் எல்லாம் பாத்திரத்தை போட்டு விளக்கிட்டு இருக்கா. அதுக்குன்னு இப்படியாம்மா ரோட்ல உக்காந்து பிள்ளைய பாத்திரம் விளக்க வைப்பீங்க? உங்க பொண்ணு எங்க? அவளா ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்கா. ஜாமான் வாங்கிட்டு வர போயிருக்கா? எம்மா, இப்படி நீங்க உக்காந்துக்கிட்டு இப்படி நடு ரோட்ல போற வார இடத்துல இப்படி பிள்ளைய பாத்திரம் விளக்க வச்சிங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைய வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை உள்ள வச்சு லாடம் கட்டி போடுவாங்க. என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே. என் பையெல்லாம் சின்ன வயசுல வேலையெல்லாம் செய்ய தானே செஞ்சான். ஏமா, நம்ம காலமெல்லாம் மலையேறி போயிருச்சு, இப்ப காலமெல்லாம் மாறி போச்சு. இந்த மாதிரி எல்லாம் வேலை வாங்குனீங்க அப்புறம் உள்ள போய் களி திங்க வேண்டிதான். என்ன இந்த ஆளு இப்படி போய் குண்டை தூக்கி போட்டு போறது? ஐயோ, இது என்னடா புது கூத்தா இருக்குது. உள்ள வச்சு களி திங்க வைப்பாங்களா? அடியே பூமாரியே, யாய் எந்திரடி. என்னம்மாயே, இவரு நீ பாத்திரமும் கழுவ வேணாம், நீ ஒன்னும் கழுவ வேணாம். நீ கழுவுன வரைக்கும் போதும். எந்திரி முதல்ல எந்திரி. ஏன் நோன்லாம் இருக்கக்கூடாது, எந்திரி. எப்பாடி எப்பா, ஏதாவது வெயிலில் போயிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகுது. ஏம்மா, குழம்பு தாளிச்சு விட்டியா? குழம்பெல்லாம் தாளிச்சு விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இலைக்கட்டு வாங்க போயிட்டு வரதுக்கு உனக்கு இம்புட்டு நேரமாடி? இலைக்கட்டு எங்கள் அப்பா தானே கட்டி வச்சிருக்கிறான். அந்த மரத்தில் எல்லாம் இலை இல்லாமல் ஒவ்வொரு நல்ல இலையாக பார்த்து எல்லாம் வெட்டி எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. உனக்கு உக்காந்துக்கிட்டு வாயிலே வடை சுடுறதுன்னா முடியும், போய் செஞ்சு பாரு தெரியும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்புட்டு பாத்திரத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு ஏன் பாத்திரத்தை கழுவுறதுக்கு கூட நான் வரணும்? ஏண்டி, உனையெல்லாம் பாத்திரம்லாம் கழுவ சொல்லியிருக்கேன்ல, ஏன் கழுவாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன வரைக்கும்? ஏம்மா, நீ என்ன பைத்தியமாமா? எதுக்குமா அவளை எழுப்பிட்டு இருந்த? ஆளு நீ வர ஆரம்பிச்சிருவாங்க மதியான சாப்பாட்டுக்கு. நான் அதை பார்ப்பேனா இதை பார்ப்பேனா? முதல்ல அந்த இடத்துல கழுவு. வரவங்களுக்கெல்லாம் இங்கே நிற்க வச்சு சாப்பாடு கொடுக்கணும். அடியே பைத்தியக்காரி, வாய மூடுறீ. ஏதோ சின்ன பிள்ளைங்கக்கிட்டே நான் வேலை சொல்லக்கூடாதாமாடி. அப்படி சொன்னா உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டி கணித்திங்க வச்சிருவாங்களாமாடி. ஏன் சொன்னது அப்படியே? இந்தா இப்போதான் நம்ம ஊர் தலைவர் வந்து சொல்லிட்டு போனாரு, இந்த மாதிரிலாம் வேலை வாங்காதீங்க, அது நடு ரோட்ல இப்படி போற வரவங்க இருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த ஆளு கிடக்கிறான் லூசு, அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்ப. ஏன் உன் பையெல்லாம் செய்யலையாமா? அடியே, அந்த காலமெல்லாம் இல்லையாமா, இந்த காலத்துலதான் இப்படியெல்லாம் வந்திருக்குதாமா. அவ என்ன அடுத்த கடையில போய் வேலை பார்க்குற? அவ சொந்த கடையில தானே வேலை பார்க்குற. அதுவும் நம்ம கடையில் அவள் என்ன வேலை செய்கிறது? அவளோட கடை அப்படின்னும் போது அவள் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும். நீ வாயிலெல்லாம் கொழுக்கட்டையா வச்சிருந்த, சொல்ல வேண்டிதானே? வேணாம்படி, எதுக்கடி இந்த தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நம்மளே ஏனோ தானாலும் பழப்பு பழச்சிக்கிட்டு இருக்கோம். இதுல இது வேறன்னா ஆம்பிட்டு தான்டி. வேணாடி, அவ சும்மாவே இருக்கட்டும். ஏம்மா, நீ லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத.
நம்ம கடை நல்லா ஓடுதுன்னு இந்த ஊர்க்காரவை எல்லாத்துக்கும் வயிற்றுச்சல். நேற்று முழுக்க நம்ம கடையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ஊர்க்காரங்க எல்லாம். போகும்போதே அவங்களும் கேட்குறாங்க, பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது, எல்லாருமே உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் இவ்வளோத்தையும் அடக்கி வச்சுட்டு வீட்டில் இருந்திருக்கீங்க, அப்பயே கடையை தொடர்ந்துருக்கலாமே, அப்படி இப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோட்டில் அடுத்த போவான் வருவான், அதுக்குன்னு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நம்ம இப்படியே இருக்க வேண்டியதான். மேலே இருக்க சந்திரனை பார்த்து நாய் குலைக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு குறைக்கிற நாய்க்கெல்லாம் சந்திரன் வந்து ஒவ்வொரு தடவையும் எதுக்கு என்னை பார்த்து குறைக்கிற, எனக்கு என்னை பார்த்து குறைக்கிறேன்னு கேட்டுக்கிட்டா இருக்குது. அது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு இருக்கலையா. அந்த மாதிரி எவன் எது சொன்னாலும் காதிலே வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்க்கணும். ஆஃபீஸர் எது வந்தால் நான் பேசிக்கிறேன், கேட்டால் சொல்லுவான். அவன் எங்கே போய் அடுத்த வீட்டு கடையில் போய் வேலை பார்த்தா, இல்லை அடுத்த கடையில் போய் என் பிள்ளை வேலை பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்களா? என் கடையில் என் பிள்ளை எனக்கு உதவியாக இருக்கா, இதில் என்ன உங்களுக்கு அப்படி நான் பேசிக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. ஏய் நீ பாத்திரத்தை கழுவு. வாரவன் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு தான் போவான், அதெல்லாம் நீ காதில் வாங்கிட்டு இருக்காத, சரியா? சரிடி, சரி. அதுவும் இல்லாமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் டெய்லியுமே படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் ஏன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அதுக்கான டைம் இல்லாதனால தான். ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எவ்வளோ தான் வந்தாலும் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நம்மளை வந்து பாதிக்கும், நம்ம வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. அப்படி தான் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப மோசமாக போடுறேன், நல்லாவே இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பட்டு நான் அப்படியெல்லாம் வேணும்லாம் பண்ணலை சிஸ்டர். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன மாதிரியான தப்புகள் வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே ஒரு ரீசனை தான் நான் எடுத்து காட்டணும். அவங்க இந்த மாதிரி தப்பை வந்து அவங்க வாழ்க்கையில் பண்ணணும்னா பிற்காலத்தில் அவங்களோட வாழ்க்கையில் எப்படி ஒரு விளைவு வரும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுன்னு தான் நான் வந்து ஸ்டோரி எடுக்கிறது. சும்மா வந்தோமா டைம் பாஸுக்கு போனோமா அப்படின்றது மட்டும் என்னோடய வாழ்க்கை கிடையாது. நான் இதில் ஒரு ஏர்னிங் பண்ணுறேன் அப்படின்னா என்னையை சுற்றி இருக்கவங்களும் என்னையை நம்பி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், என்னையை நம்பி நிறைய ஃபேமிலிஸ் பார்க்குறீங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டு அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னெச்சரிக்கையாக எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எல்லாம் நினைக்கும்போது நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் 3 வருஷமாக நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பார்த்தேன்னு சொன்னீங்க. 3 வருஷமாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படின்னு. ஸோ நம்மளோட ஸ்டோரியை வச்சு நீங்கள் எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம செல்லம் கொடுக்குறோன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்துட்டு குட்டி சுவராக்கிடுறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை திருத்திக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஸ்கிரிப்ட் கொண்டு வரோம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப மோசமாலாம் இருக்காது. பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு நான் வந்து உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணணும் அப்படின்றத நான் என்றைக்குமே நினைக்கல. ஏன்னா நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு என்னை பாதிக்கலாம் இல்லை, உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன தான் நம்ம கமெண்டில் சொன்னாலும் வீடியோவில் சொல்லும்போது தான் நிறைய பேருக்கு அது புரியும். ஏன்னா உடனே ஒரு ஸ்கிரிப்டை எடுத்தோம் அப்படின்னா உடனே அதை முடிங்க, அடுத்து இதை கொண்டு வாங்க, அடுத்து அப்படிலாம் கொண்டு வர முடியாது. ஒரு ஸ்கிரிப்டுனா அது வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதில் கொஞ்சம் லைஃப் லெசனும் இருக்கணும், எல்லாமே கொடுத்து தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரங்காலம் இருக்குது, சரிங்களா? அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி மன்னிச்சிருங்க.